52லேருந்து 62 வரைக்கும் நம்ம வீட்டில் தான் இருந்தார். அவங்க ஒய்ஃப் இறந்ததும் ஷிஃப்டட் டு ராமாவரம். அந்த வீடு யார் வாங்கி கொடுத்தது சார்? ராமாவரம் அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து வாங்கினது. இன்ஃபேக்ட் அது வந்து அந்த நேரத்தில் அந்த இடம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணார், எங்கள் சித்தியோட ப்ராவிடென்ட் ஃபண்ட், அவங்க ஹஸ்பண்டோட ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஃபண்ட்ஸ் இருந்துச்சு, அதை வச்சுக்க சொல்லி கொடுத்தாங்க. அந்த பணத்தை உடனே எடுத்து கொண்டு போய் அது லோனத்தை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்த்து மொத்தமாக போட்டு வாங்கிட்டாங்க. நீங்கள் கூட்டு குடும்பம் வந்து 52 to 62. ஆமாம், அது எந்த வீடு சார்? தாய் வீடு. விபி ராமன் வீட்டிலேருந்து 3வது. இப்போ வந்து அந்த பாலிமர் டிவி. ஓ சரி சரி. we had to sell the house. அந்த வீடு எம்ஜிஆர் வாங்கினதுக்கும் அது விபி ராமனோட அப்பா ஆமாம், விபி ராமனோட ஃபாதர் எம்டி ராமன் இருந்தார், அவர்கிட்ட இருந்தா இவங்க வாங்கினாங்க. அது எம்டி ராமன்ட்ட போனப்போ முழு பணத்தையும் கொடுக்க முடியல அவங்களால. சரி நீ பொதுவாக இன்ஸ்டால்மெண்ட்லேயே கொடு அப்படின்ட்டாங்க. சரி. பிகாஸ் அவருக்கு சித்தப்பா ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. அதனால் அவரை நீ எப்போ உனக்கு முடியுமோ அப்போ கொடுன்னாரு. அப்போ 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணாங்க. அது இப்போ தே பாண்ட் ஃபார் 17,000 rupees டோட்டலாக.